சென்னை ஹாங்காங் கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ் விமான சேவை வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்தும் சென்னை மொரீஷியஸ் இடையே ஏர் மொரீஷியஸ் ஏர்லைன்ஸ் விமான சேவை வரும் ஏப்ரல் மாதத்தில் இருந்தும் மீண்டும் இயங்க தொடங்குகிறது. இது சுற்றுலா பயணிகள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவில் வேகமாக பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் முற்றிலும் முடங்கியது. இதற்கிடையே கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக சென்னை விமான சேவைகளை நிறுத்தி வைத்துள்ள வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் மீண்டும் விமான சேவைகளை சென்னைக்கு தொடங்கி இருப்பது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறையின் கீழ் ஆயுதப்படை பிரிவு செயல்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லது பிற மாவட்டங்களிலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் இவர்கள் அனைவரும் ஈடுபடுவர். வருடத்துக்கு ஒருமுறை இவர்களுக்கு பயிற்சி நினைவூட்டல் நிகழ்வு ஜனவரி மாதம் முழுவதும் நடைபெற்று வருவது வழக்கம். இந்நிலையில் இதன் நிறைவு விழா இன்று காஞ்சிபுரம் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் கவாத்து பயிற்சி நினைவூட்டல் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் ஆயுதப்படை காவலர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பாடல், கவிதை, பல குரல் பேச்சு, விழிப்புணர்வு பாடல்கள், இசை, வாத்தியங்கள் வாசித்து வருகின்றனர். கரூரில் OPS தலைமையிலான மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் பங்கேற்றார். அவருக்கு கழக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழனிசாமி அவர்களுக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் உங்களை அந்த பதவியில் இருந்து தூக்கி எறிவார்கள் என்று விமர்சித்து பேசினார். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் பொன்மலை செல்வன் நமது எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய கொள்கைகளை ஒருங்கி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்தான் என்பதை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் உள்ள அண்ணா நகரை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவர் தனது ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வீட்டிற்கு வெளியே ஏதோ உடைப்பது போல் சத்தம் கேட்டு ராஜமாணிக்கம் வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்த பொழுது மர்ம நபர் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து சத்தம் போட்டுள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மர்ம நபரை அக்கம் பக்கத்தினரும் பிடிக்க முற்பட்ட போது மர்ம நபர் அருகில் இருந்த கல் தடுக்கி கீழே விழுந்ததில் மர்ம நபருக்கு காயம் ஏற்பட்ட வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்த இப்ராம் ஷா என்பது தெரியவந்தது. இதையடுத்து இப்ராம் ஷாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையம்பட்டி தாலுகா பொட்டியபுரம் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர் கிருஷ்ணமூர்த்தி பொட்டியபுரம் ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளராக சுமார் 15 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி கிராம நிர்வாக அலுவலகத்தில் அவர் மது குடித்துக் கொண்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விடுமுறை நாளான தைப்பூச நாளில் அவர் அலுவலகத்தை திறந்து பீரோவில் இருக்கும் மது பாட்டிலை எடுத்து மதுவை அருந்துவிட்டு பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசியபடி இருக்கும் சம்பவத்தை அப்பகுதி இளைஞர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணைகள் வழங்கும் விழா மதுரை விரகனூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தென் மாவட்டங்களில் உள்ள சிறுபான்மையினர் பள்ளிகள் கல்வியின் வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது என தெரிவித்தார். மதுரை என்று ஒரு மண்டல வாரியாக பிரித்திருக்கிறார். முதலமைச்சர் அந்த ஆணைகள் இது போன்ற ஆணைகள் வழங்கியிருந்தால் இங்கே வரும்போது ஆணைகள் கிடைத்திருப்பது நேரடியாக சென்னைக்கு வாங்க, இந்த ஆஃபீஸ் போங்க, அந்த ஆஃபீஸ் போங்க, நம்மளை அடைய வைக்கிறாங்க.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்களில் ரூபாய் 2.20 கோடி மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கிராம மக்கள் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இனிப்புகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்திற்காக இன்று வருகை தரவுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட தயாரான காங்கிரஸ் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் இதயத்துல்லா உட்பட 20க்கும் மேற்பட்டோரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்சி அலுவலகத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேனி பீசிப்பட்டி ஆஞ்சநேயா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெகதா. இவர் அவசர வேலை காரணமாக மதுரை வரை சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் பகல் 3 மணி அளவில் ஜெகதாவின் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 10 பவுன் நகையை திருடி சென்றுள்ளனர். இந்த நிலையில் மதுரையில் இருந்து வீடு திரும்பிய ஜெகதா தனது வீட்டில் நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பீசிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பீசிப்பட்டி காவல் நிலைய காவலர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடப்பாவில் தொடங்கவிருக்கும் வேட்டையன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், சங்கி என்பது கெட்ட வார்த்தை அல்ல என்றும் சங்கி என்பது கெட்ட வார்த்தை என ஐஸ்வர்யா சொல்லவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க. அவரை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.